Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக விரைவு போக்குவரத்து கழகங்களில் இன்று முதல் நல்ல நிலையில் உள்ள பணியாளர்கள் இலகு பணியில் நியமிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது மேலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது கிளை மேலாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை தொடர்பான முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரிதா. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை 8 கோட்டங்கள் 22 மண்டலங்கள் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த பஸ்களின் பராமரிப்பு, இயக்கம் உள்ளிட்ட பணிகளில் 1,15,000 தொழிலாளர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அங்கு தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக 70,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களே தற்போது பணியில் உள்ளனர். இந்நிலையில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் இலக்கு பணிகளான குறிப்பாக பஸ் ஸ்டாண்டுகளில் நேர கண்காணிப்பாளர், டிக்கெட் பரிசோதகர், டிக்கெட் செக்கர், அது மட்டுமின்றி தொழிலாளர்களுக்கான பணி ஒதுக்கீடு செய்யும் கண்ட்ரோலர் என சொல்லக்கூடிய பணி ஆகிய இலகு பணிகளை தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை அவர்கள் அந்த பணிகளில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வந்தது. கடந்த காலங்களில் இந்த நடைமுறை இருந்து வந்தது. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கம், திமுகவை சேர்ந்த தோமுசா தொழிற்சங்க பேரவை ஆகிய நிர்வாகிகளை இந்த பதவிகளை அதிகமாக வைத்தனர். ஆனால் அவர் இந்த பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கூட கொடுப்பது இல்லை. இதனால் அதிருப்தி அடைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிஐடி தொழிற்சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இலகு பணிகளில் உடல் குறைவு, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களை நியமிக்கப்பட வேண்டும், எக்காரணம் கொண்டும் நல்ல நிலையில் உள்ள பணியாளர்கள் நியமிக்க கூடாது என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்துவதில் தொழிற்சங்கத்தின் தலையீடு காரணமாக அதிகாரிகள் பத்தன போக்கை கையாண்டு வந்தனர். மீண்டும் இது நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் என சிஐடி தொழிற்சங்கம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தது. அதன் எதிரொலியாக இன்று முதல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் 1000க்கும் மேற்பட்ட பஸ்கள் மற்றும் 22 கிளை பணிமனைகளுக்கும் பொது மேலாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் குறிப்பாக நல்ல நிலையில் உள்ள பணியாளர்கள், ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை பணி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இலகு பணிகள் அமர்த்தக்கூடாது. அவ்வாறு அமர்த்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு கிளை மேலாளரும் அந்த பணியாளருமே பொறுப்பு என எச்சரிக்கை சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து இந்த சுற்றறிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று இரவு சுற்றறிக்கை அமலுக்கு வந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இலகு பணியில் ஏற்கனவே பணியாற்றி வந்த அரசியல் கட்சி சார்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தங்களின் பணிகளுக்கு திரும்பியுள்ளனர். அதே நேரத்தில் அதில் இலகு பணிகளுக்கு தேவையான பணியாளர்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கோவை, சேலம், மதுரை, நெல்லை, கும்பகோணம், விழுப்புரம் கோட்டங்களில் பிற 7 கோட்டங்களிலும், சென்னை மாநகர் உட்பட பிற 7 கோட்டங்களிலும் இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வர அதிகாரிகள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கண்ணன்.